ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பருப்பு தூள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. துவரம் பருப்பு வந்து ஒரு அரை அழாக்கு அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இது எண்ணெய் விடாமல் கோல்டன் ப்ரௌனாக நல்லா வறுத்துக்கோங்க. அண்ட் கால் அழாக்கு அளவுக்கு பைத்தம்பருப்பு, இதையுமே கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, இது ரெண்டுத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கருகிடும், ரொம்ப கருப்பாகிடும். ஸோ அந்த அளவுக்கு இல்லாமல் லைட்டாக வறுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, இது லைட்டாக சூடு பண்ணி எடுத்தாலே போதும். இதுக்கு அடுத்து நம்ம பூண்டு வறுத்துக்க போகிறோம். அது மட்டும் நம்ம எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த பூண்டையுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாமே சேர்த்தே நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பருப்பு தூள் வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை தோசை, இட்லி அந்த மாதிரி தொட்டு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.